லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ், உங்க தாத்தா தொலைச்சிட்டு ஏக்கத்தோட காத்துட்டு இருந்த அந்த மாணிக்கக்கல் ஒரு வழியா நமக்கு கிடைச்சிருச்சு. ஆமா அபி, இனிமே அம்மாவும் தாத்தாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அபி, அந்த கல்லை என்கிட்ட கொடுங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா உங்ககிட்ட திருப்பி தரேன். இந்தாங்க மேடம். சார், இத பாருங்க. வர்மா சார், ஏன் சஞ்சீவ் உங்ககிட்ட காலத்துக்கும் அடிமையா வேலை செய்யணுமா? இப்போ நீங்க போய் லைஃப் லாங் ஜெயில இருங்க. அபி, என்னை ஜெயிச்சிட்டதான் நினைக்காத. நான் மில்லினியர். இந்த கேஸ் எல்லாம் சும்மா தூசு மாதிரி. நான் வெளியில வந்து உன்னை என்ன பண்றேன் பாரு. சார், முதல்ல உள்ள போங்க சார், அதுக்கப்புறம் வெளியில வர்றத பத்தி பேசலாம். கான்ஸ்டபிள், இவர் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. அபி, 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பல கோடி மதிப்புள்ள கோவில் நகை திருட்ட நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். ஜான்சி மேடம், நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க எங்க பாப்பா கூட இவ்ளோ சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அந்த ஸ்ரீஜாவால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேடம். சரி, ஓகே அபி, நான் வரேன். சஞ்சய், நான் வரேன். மேடம், அடிக்கடி கால் பண்ணுங்க. கண்டிப்பா அபி. தேங்க் யூ சார். மேடம், இது எல்லாமே டேக் ஓவர் ஓகே பண்ணிடுங்க. சஞ்சீவ், நடந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு? செம்ம அபி, உன்னோட பிரெயினே வேற லெவல். எதுவா இருந்தாலும் நீயே ஹேண்டில் பண்ணிப்ப. உன் கட்ஸ் தான் அபி. சரி, வர்மா கதை முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஸ்ரீஜாவா? ஆமா சஞ்சீவ், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன? அத நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு சஞ்சீவ். காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அபி? வீட்லயும் கேட்டேன், இங்கேயும் கேக்குறேன். முடியாது. வா. மேடம், உங்க அத்தை அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி வச்ச 10 கோடி ரூபாய்க்கான பணம் நகைய உங்க ஆளுங்களை ஏமாத்தி யாரு திருடுனாங்கன்னு ஒரு குழப்பத்துல இருந்தீங்களே, அத திருடுனது யாருன்னு அபி கண்டுபிடிச்சிட்டா. அபி கண்டுபிடிச்சிட்டாளா? எங்க அத்தை கிட்ட இருந்து பண நகைய நான் அனுப்புன ஆளுங்களை ஏமாத்தி திருநது யாரு? வர்மா. வர்மாவா? ஆமா மேடம், வர்மா தான். அபி ஜான்சிய வர்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரைடு பண்ணி அபி உங்க அத்தைகிட்ட திருடின நகைப்பணத்தை கண்டுபிடிச்சிட்டா. அந்த வர்மா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அபியும் சஞ்சீவும் வர்மா கிட்ட வாங்கின கடனை கட்ட முடியாம தானே லைஃப் லாங்க அவங்க கிட்ட அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும். அதுக்காக தான் வர்மா இந்த மாதிரி பண்ணிருக்கான். நானே கிரிமினல், அந்த வர்மா என்னை விட பெரிய கிரிமினலா இருக்கான். அது மட்டும் இல்ல மேடம்,
உங்க அத்தையோட அப்பா கிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பல கோடி ரூபா மதிப்புள்ள மாணிக்க கல்ல திருடினது வர்மா தான். அபி வர்மா வீட்ல இருந்து அந்த மாணிக்க கல்லையும் மீட்டெடுத்துட்டான். வர்மா கிட்ட இருந்து கிடைச்ச உங்க அத்தையோட பண நகையை வச்சு அபி வர்மாவோட மீதி கடனை அடைச்சிருவா. அதுக்கப்புறமா அபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அபி, சஞ்சீவ், அவங்க குழந்தை, அவங்க எல்லாரும் அந்த பெரிய வீட்ல சந்தோஷமா வாழ போறாங்க. உங்க அத்தையோட அப்பா அவங்க ஊர்ல நடக்க போற சிவன் கோவில் திருவிழாவை முன்னிருந்து நடத்த போறது அபின்னு தான் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களால அபிய ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். கழுகு கிட்ட கர்நாகம் தோத்து போன மாதிரி நீங்க அபி கிட்ட தோத்து போயிட்டீங்க. ஸ்டாப் இட். நான் அந்த அபி கிட்ட தோக்க மாட்டேன். என்ன அந்த அபியால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நான் கேட்ட ஜாமீன் எனக்கு கிடைச்சதா இல்லையா? இப்பதான் கிடைச்சது மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெயிலர் வந்துருவாங்க மேடம். இந்த ஜாமீன் பேப்பர்ல ஒரு சைன் வாங்கிட்டா, இதுல நீங்களும் ஒரு சைன் பண்ணிட்டா இன்னைக்கே நீங்க வெளில போயிடலாம் மேடம். அபி, நான் வெளியில வந்ததும் உனக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடும். சஞ்சீவ், சொல்லு அபி. பாப்பாக்கு ரொம்ப நாளா பேர் வைக்காம இருக்கோம். சீக்கிரமா பேர் வைக்கணும். வச்சிடலாம் அபி. சரி, பாப்பாக்கு எப்ப பேர் வைப்போம்? நாம நம்ம வீட்டுக்கு போனதும் பாப்பாக்கு பேர் வச்சிடலாம். அம்மாவும் கேக்குறாங்க, நானும் கேட்டுட்டேன். நாம நம்ம வீட்டுக்கு எப்ப போறதுன்னு நீதான் சொல்லணும் அபி. அபி, இப்பதான் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன் யோசிக்கிற? இல்ல சஞ்சீவ், நம்ம ப்ராப்ளம் எல்லாம் இன்னும் முழுசா முடியல. ப்ராப்ளம் முடியலையா? என்ன சொல்ற அபி? ஆமா, இன்னும் சில விஷயங்கள் சரியா முடியணும் சஞ்சீவ். அதுக்காக நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஜான்சி மேடம் எதுக்கு கூப்பிடுறாங்க? ஹலோ மேடம். அபி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே அபி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? பிளான் எக்ஸிகியூஷன் பண்ணது எல்லாமே நீங்க தானே? இது ஆபரேஷன்ஸ் ஆஃப் அபிராமி இல்ல? பண்ணதெல்லாம் நானா இருந்தாலும் என் கூட இருந்து தோள் கொடுத்து பக்கபலமா இருந்தது நீங்க தானே மேடம். நீங்க மட்டும் இல்லனா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் அபி, இன்னொரு விஷயம் மேடம். உங்க அத்தை பண நகைக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சது. நீங்க எப்ப வேணாலும் வந்து ஸ்டேஷன்ல ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு உங்க நகை பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போலாம். சரி மேடம், நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி அபி, நான் போனை வைக்கிறேன். சஞ்சீவ், நாம வெயிட் பண்ண விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாம உடனே நம்ம வீட்டுக்கு போலாம் சஞ்சீவ். என்ன அபி சொல்ற? உடனே போலாமா? ஆமா சஞ்சீவ், நாம நம்ம வீட்டுக்கு உடனே போலாம்.
நீ சொல்றத கேட்க எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சரி, நீ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணன்னு சொன்னல, அது என்ன விஷயம்? அது வந்து சஞ்சீவ், நாம நம்ம வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு காரணம் ஸ்ரீஜாவும் அவ பண்ண சூழ்ச்சியும் தான். ம், நான் கங்கணம் கட்டினதே அந்த ஸ்ரீஜா பண்ண சூழ்ச்சிய ஜெயிக்கதான். நாம நம்ம வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சு நுழையும் போது நம்மள நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைச்ச ஸ்ரீஜா அந்த வீட்லயே இருக்கணும் சஞ்சீவ். சூழ்ச்சியால என்னைக்கும் சத்தியம் நியாய தர்மத்தை ஜெயிக்க முடியாதுன்னு அவ உணரணும். அவ தோல்வியை அவ ஏத்துக்கிட்டு நாம எல்லாம் நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழ போறத அவ பார்க்கணும். அதுதான் அவ பண்ண தப்புக்கான சரியான தண்டனை. அப்போ ஸ்ரீஜா ஜாமீன்ல வெளியே வர போறாளா? ஆமா சஞ்சீவ். இப்ப நம்ம கிளம்பலாம் சஞ்சீவ். ஸ்ரீஜா ஜாமீன்ல வெளியே வர போறது எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தாலும் நாம நம்ம வீட்டுக்கு போறது நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணி நாம நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லிடுறேன். சஞ்சீவ், சஞ்சீவ், அம்மா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் சஞ்சீவ். அந்த வர்மா விஷயம் என்னாச்சு? அத பத்தி அப்புறமா சொல்றேம்மா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்ன சஞ்சீவ்? அம்மா, நான் அபி ரெண்டு பேரும் அம்மா கிட்ட நீயே சொல்லு. சஞ்சீவ், என்னாச்சுமா? ஏதோ சொல்ல வந்து எதுவுமே சொல்லாம நிறுத்திட்ட. அத நான் சொல்றதை விட அபி சொன்னா இன்னும் சரியா இருக்குமா? அபியே உங்ககிட்ட சொல்லுவா. என்ன சஞ்சீவ், ஏதாவது பிரச்சனையா? நான் அத்தை, அபி, சஞ்சீவ் ஏதோ சொல்ல வந்தாமா, பாதியில நிறுத்திட்டு உன்கிட்ட கொடுத்துட்டான். என்ன விஷயமா? அது வந்து அத்தை, நானும் சஞ்சீவும் பாப்பாவை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரதா இருக்கோம் அத்தை. அம்மா, என்ன ஆச்சுமா? அத்தை, என்னாச்சு அபி? தெரியல அத்தை, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அத்தை, அம்மா, ஏன் இப்படி கண் கலக்குறீங்க? அது அது நீ அபிகிட்ட பேச. தாயே கருமாறி என்ன காப்பாத்திட்ட. அம்மா அபிகிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போறாங்க. அபிக்கு ஏதாவது பிரச்சனையா? அபி, சந்தோஷ், அத்தை எங்க? நீ சொன்னதை கேட்டுட்டு அம்மா அழுதுட்டு போறாங்க. அழுதுட்டு போறாங்களா? என்னாச்சு சந்தோஷ், ஏன்? ஏதாவது பிரச்சனையா அபி? வர்மா ஏதாவது பிரச்சனை பண்றானா அபி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ். அப்புறம் அம்மா ஏன் ஒரு மாதிரியா போறாங்க? நீ என்ன சொன்ன? அது நான், சஞ்சீவ், பாப்பா 3 பேரும் 3 பேரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலான்னு இருக்கோம். கடவுளே, நான் உன்னை தினமும் கும்பிட்டதுக்கு நீ என்ன கைவிடல. என் வேண்டுதல நிறைவேத்திட்ட. அபி, சஞ்சீவ், என் பேத்தி எல்லாரையும் நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வர வச்சுட்ட. பிரிஞ்சு கிடந்த இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்ட. அம்மா ஏன் அப்படி இருந்தாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது அபி. சந்தோஷ், அத்தை எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? நீ ஒன்னும் பயப்படாத அபி. அம்மா ஒன்னும் சோகத்துல அப்படி இல்ல. நீ, சஞ்சு, பாப்பா எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர போற ஆனந்தத்துல அவங்க அப்படி இருந்திருக்காங்க. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். ஐயோ, அபி எப்ப வருவான்னு கேட்க மறந்துட்டேனே. எப்போ அபி வரீங்க? இப்பவே வரோம் சந்தோஷ். இப்போவே வா.
ஆமா சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சஞ்சீவ் பாப்பா எல்லாரும் அங்க வந்துருவோம். சரி சரி, நீங்க வாங்க. ம். சந்தோஷ் போனை வைக்காத. நான் அபி கிட்ட பேசணும் கூட. என்னம்மா பேசணும்? அபி, சஞ்சீவ், பாப்பா எப்ப வராங்கன்னு தெரியலடா, அத கேக்கணும்டா. அதெல்லாம் நான் கேட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அப்படியா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? வீடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கு. அவங்க ரூமை வேற ரெடி பண்ணணும். வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும், அப்புறம் ஸ்வீட் எல்லாம் பண்ணணும். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இருற வர. பாத்து போங்கம்மா. அபி, சஞ்சு, பாப்பா எல்லாம் வர சந்தோஷத்துல அம்மாவுக்கு நிதானமே இல்ல. சரி சஞ்சீவ், நம்ம கிளம்பலாமா? ம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்ரீஜா மேடத்துக்கு ஜாமீன் வாங்கிட்டீங்க. ஆமா மேடம். ஸ்ரீஜா மேடம் வெளியே போக ரெடி ஆயிட்டாங்களா? அங்க பாருங்க மேடம். மேடம் உட்காரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க. எனக்கு சீக்கிரமா வெளியே போகணும். நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணிட்டு நீங்க வெளியே போலாம். நான் வெளியில வெயிட் பண்றேன் மேடம். ஓகே மேடம். சரி, ம், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்னு தவறி கூட சொல்லாதீங்க மேடம். திரும்பி வந்துட போறீங்க. இல்ல மேடம், உங்க மேல கேஸ் இன்னும் இருக்கு. நீங்க ஜாமீன்ல தான் வெளியே போறீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, போறேன். சரிங்க மேடம். நாங்க வீட்டுக்கு வந்து வாழ வழி தெரியாம போக இடம் இல்லாம நின்னப்போ நீங்க தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு உதவி பண்ணீங்க. நாங்க தங்கறதுக்கும் வீடு கொடுத்தீங்க. இத்தனை நாள் எங்களுக்கு அடையாளம் கொடுத்து ஒரு அப்பா இடத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டீங்க. நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கெல்லாம் ஒரு வார்த்தையில நன்றி சொல்லிட முடியாது. இருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா. என்னம்மா இது, அப்பான்னு சொல்லிட்டு நன்றி எல்லாம் சொல்ற? எந்த பொண்ணாவது அப்பாவுக்கு நன்றி சொல்வாளா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. எனக்கு நீங்க 2 பேரும் குடும்பத்தோட போய் சேர்றதில்ல ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்பீங்க. அதுவே எனக்கு போதும். மல்லிகா அக்கா, நீங்களும் ரேணுகா அக்காவும் உண்மையாவே எனக்கு அக்கா தான். என் அக்கா
அக்கா இப்போ என் கூட இருந்திருந்தா அவ எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாளோ அதெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சீங்க. பொங்க அரிசி இல்லாத காலத்துல கூட நீங்க தான் எங்களுக்கு எங்க பசி அறிஞ்சு நாங்க கேட்காமலே சாப்பாடு போட்டு எங்க பசி ஆத்துனீங்க. நாங்க எங்க உறவெல்லாம் விட்டு வந்து கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க தான் உறவா உறுதுணையா இருந்தீங்க. என் புள்ள உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ அபி, என்ன நீ சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத. இப்ப எங்க போற? உன் வீட்டுக்கு தானே. உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நேரம் கிடைக்கும் போது எங்களை வந்து பார்க்க போற, நாங்களும் உங்களை வந்து பார்க்க போறோம். அவ்வளவுதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு அழாத அபி. நீ அழுவுறத பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. நான் அழலக்கா. அபி, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுதான்ப்பா.